ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள அன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு இணைந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மதர் ஆஃப் குட் கவுன்சில் ப்ரே ஃபார் அஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள நல்ல ஆலோசனை அன்னையே என்பதை நாம் தியானிப்போம். அன்னை மரியாவுக்குத்தான் எவ்வளவு சிறப்பு பெயர்கள் பாருங்கள். அதில் இந்த பெயர் நல்ல ஆலோசனை அன்னையே. அதை நாம் சிந்திக்கும் போது நமக்கு பல எண்ணங்கள் வருகின்றன. முதலில் வருவது, ஒரு தாய் தான் ஒரு குழந்தைக்கு முதல் ஆலோசகர். ஃபர்ஸ்ட் டீச்சர் ஃபார் எவ்ரி சைல்டு இஸ் த மதர். ஆகவே ஒவ்வொரு குழந்தையும் வழி நடத்துவது தாய் தானே. இப்படி போக வேண்டும், இப்படி செல்ல வேண்டும், இதை உண்ண வேண்டும், இதை உண்ணக்கூடாது, இது சரி, இது தவறு என்று வழி நடத்துவது, நல்ல ஆலோசகராக இருப்பது ஒரு தாயின் பேரல்லவா? ஆகவே அப்படிப்பட்ட அன்னையரை பெற்றவர்கள் பேறு பெற்றவர்கள் அல்லவா? அந்த தாயினும் மேலான அன்னை மரியாவை நம் தாயாக நாம் பெற்றது நமது பேரல்லவா? நம் தாய் அன்னை மரியா நல்ல ஆலோசனையின் தாயாக விளங்குகிறார். அவரிடம் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். அவர் எப்படி நல்ல ஆலோசகராக மாறியிருக்கிறார்? அதற்கு பல காரணிகள் இருக்கின்றன. ஒன்று, அவர் நல்ல ஆலோசகரான இயேசுவின் தாய். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எசாயா இறைவாக்கு நூல் 9ஆம் அதிகாரம் 6வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். ஆகவே இயேசுவுக்கு பல சிறப்பு பெயர்களை எசாயா முன்மொழிகின்றார். அவற்றில் ஒன்று வியத்தகு ஆலோசகர். ஆகவே இயேசு ஒரு வியத்தகு ஆலோசகர். ஆகவே அவருடைய தாயான அன்னை மரியாவும் நல்ல ஆலோசகராக இருப்பதில் வியப்பொன்றுமில்லை. இன்னொரு காரணி தூய ஆவியார். இயேசு கூறினார், நான் உங்களுக்கு இன்னொரு துணையாளரை தருவேன். அவர்தான் தூய ஆவியார். அவர் உங்களுக்கு என்ன பேசுவது, எப்படி பேசுவது, எப்போது பேசுவது, இவை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவார், கற்றுத் தருவார், ஆலோசனை தருவார். ஆகவே தூய ஆவியாருடைய ஒரு சிறப்பு பெயரும் நல்ல ஆலோசகர் தான். அன்னை மரியா யார்? தூய ஆவியாரின் நேசம் அல்லவா? தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவர் அல்லவா? தூய ஆவியாருடைய ஆற்றலை பெற்றவர் அல்லவா? ஆகவே அன்னை மரியாவும் நல்ல ஆலோசகராக இருக்கிறார். திரு அவையின் வரலாற்றில் எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ மாமனிதர்கள் அந்த தாயின் ஆலோசனையை பெற்றார்கள். அம்மா, நான் இதை செய்யவா வேண்டாமா? தாயே, எனக்கு வழிகாட்டுங்கள். இன்றும் கூட நம்முடைய மக்கள் திருமணத்திற்கு, கல்விக்கு, உயர் படிப்புக்கு இந்த தாயின் உதவியை நாடுகிறோம் அல்லவா? தாயே, என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு நல்ல ஒரு திருமண வரனை காட்டுங்கள். என்னுடைய மகள், என்னுடைய மகன் எங்கே கல்வி கற்க வேண்டும் என்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று நாம் மாதாவை நோக்கி மன்றாடுகிறோம் அல்லவா? நல்ல ஆலோசனையின் தாய். ஆகவே அந்த தாயிடம் நாம் கலந்து மன்றாட வேண்டும். சீராக்கின் ஞான நூல் 9:14 சொல்லுகிறது, ஞானிகளை கலந்து ஆலோசனை செய். ஞானிகளை கலந்து ஆலோசனை செய். ஆகவே இந்த உலகில் பல ஞானியர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரிலும் மேலானவர் அன்னை மரியா. அவர் ஞானத்துக்கு இருப்பிடம் என்று அழைக்கப்படுகிறார். அந்த தாயை நாம் ஆலோசனை செய்ய வேண்டும். ஞானிகளை கலந்து ஆலோசனை செய். எனவே நம்முடைய வாழ்வில் என்ன செய்தாலும் அந்த தாயின் ஆலோசனையை பெற்றே நாம் செய்ய வேண்டும். குழந்தை தெரசாவுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுத வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஆகவே குழந்தை தெரசா தன்னுடைய சுயசரிதையை, வாழ்க்கை வரலாற்றை எழுதத் தொடங்கினார். எழுதுவதற்கு முன்பாக அன்னை மரியாவிடம் அவர் ஆலோசனை கேட்டார். தாயே, இந்த என்னுடைய வாழ்வை, என்னுடைய வரலாற்றை நான் எவ்வாறு எழுத வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் நான் எழுதிவிடக்கூடாது என்று அன்னையிடம் மன்றாடிவிட்டே தன் வாழ்க்கை வரலாற்றை அவர் எழுதத் தொடங்கினார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம் வாழ்வின் எல்லா தருணங்களிலும்
நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிற எல்லா நேரங்களிலும் நல்ல ஆலோசனை அன்னையான மரியாவை நாடுவோமாக. அந்த தாயிடமிருந்து நல்ல ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.